நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங். சிட் டவுன். டீச்சர் சேலை சூப்பரா இருக்குப்பா. டீச்சரே சூப்பரா இருக்காங்கப்பா. ஆமாப்பா, கொஞ்சம் சதை போட்டா டீச்சர் அனுஷ்கா மாதிரியே இருப்பாங்க. என்ன சத்தாங்க? கெட் அப். என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஒன்றும் இல்லை டீச்சர். என்னன்னு கேக்குறேன்ல. ஒன்றும் இல்லை டீச்சர். நீ எந்திரி. என்ன பேசிக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும்? போட்டு கொடுத்துறாதடி. சொல்லு, என்ன பேசிக்கிட்டாங்க? உங்க புடவை நல்லா இருக்குன்னு. ஓ, இதான் கிளாஸ்ல பேச வேண்டிய முக்கியமான பேச்சா? வேற என்ன பேசிக்கிட்டாங்க? சொல்லு. ஏய் சொல்லிடாதடி. என்ன சொல்ல வேண்டாம்னு சொல்றாளா? இல்ல டீச்சர், அப்ப என்ன சொல்லு. உங்களை பத்தி. என்ன பத்தி என்ன சொன்னாங்கன்னு கேக்குறேன். நீங்க கொஞ்சம் குண்டானா அனுஷ்கா மாதிரி இருப்பீங்கன்னு சொன்னாங்க. விழிகளில் ஒரு வானவில் இமைகளை தொட்டு பேசுதே, இது என்ன புது வானிலை, மழை வெயில் தரும். சைலன்ஸ். Sit down. தப்பாசு, இனிமே நீங்க என்ன பண்ணாலும் டீச்சர் உன்னை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படிங்கிற? ஆமா. இந்த மிஸ் அமலா பால் மாதிரி இல்ல. என்னது, மெயின் அமலப்பால் இருக்காங்களா? இப்ப கனவுல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏய் எந்திரி. அங்க என்ன ஒரே கிண்டலும் சிரிப்போம்? ஒன்னும் இல்லை டீச்சர். என்ன கைய கட்டி ஏதோ பேசிட்டு இருந்த. என்ன பேசின சொல்லு. இல்லை டீச்சர், சிட்டி சொல்றான் நீங்க அனுஷ்கா மாதிரி இல்லையா, மெயின் அமலாப்பால் மாதிரி இருக்கீங்களா? சைலன்ஸ். வெளியே போங்க ரெண்டு பேரும். டீச்சர் வெளியே போங்கன்றல்ல. டீச்சர், அனுஷ்கா மாதிரி இருக்கீங்கன்னா உட்கார சொல்றீங்க, அமலாப்பால்னு வெளில போன்றீங்க. அமைதியா இருங்க. இன்னொரு வாட்டி அமலா பால் ஆரோக்கிய பால்னு யாராவது வாய திறந்தீங்க பிச்சிடுவேன். உட்காரு. என்னடி இது? நீ அழகா இருக்கன்னு தெரியும், ஆனா அனுஷ்கா அமலா பால் மாதிரி அழகா இருக்குன்னு உனக்கே தெரியாம போச்சே. இனிமே உங்களுக்கு மத்த சப்ஜெக்ட்ஸ்லாம் ஸ்டாலின் சார் தான் எடுப்பாரு சொன்னாங்களா? நான் இங்கிலீஷ் மட்டும்தான் உங்களுக்கு எடுப்பேன், புரியுதா? மிஸ், எஸ். நீங்க தான் 7th ஏயோட கிளாஸ் டீச்சர்ல மிஸ். அப்போ ஸ்டாலின் சார் அங்க போட்டு நீங்க இங்க வந்துடுங்க மிஸ். சைலன்ஸ். அப்படியெல்லாம் பண்ண முடியாதுமா. 7Aக்கும் 7Cக்கும் போட்டின்னு சொன்னாங்க மிஸ். யார் சொன்னது? சொன்னாங்க மிஸ். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. 7Aக்கு நீங்க தான் சப்போர்ட்னு சொன்னாங்க மிஸ். இப்படியெல்லாம் உங்களுக்கு பேச யார் சொல்லி தரது? இங்க பாருங்க, போட்டி எனக்கும் ஸ்டாலின் சாருக்கும் தான், உங்களோட இல்ல. புரியுதா? புரியுதா? கேக்கல? Sit down. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என் ஸ்டூடெண்ட்ஸ் தான். என்ன, உங்களை விட அவங்களுக்கு 3 கிளாஸ் அதிகமா எடுக்கிறேன், அதனால கொஞ்சம் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். மத்தபடி நீங்க எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான். ஓகே மிஸ், நீங்களே எங்களுக்கு கிளாஸ் டீச்சராக வந்துருங்க மிஸ். ப்ளீஸ் மிஸ். ஓகே. இந்த கிளாஸ்ல யார் யாருக்கு என்ன பிடிக்கும் கை தூக்குங்க. தேங்க்யூ.
இப்போ உங்க சார் யார் யாருக்கு பிடிக்குமோ கை தூக்குங்க. ஒருத்தர் கூடவா பிடிக்காது? ஒருத்தர் தானா? டேய் என்னடா என்னடா இன்னும் சிட்டி டப்பா காணோம்? தெரியலையே. திரும்பவும் அவங்க அப்பா அவனை எங்கேயாச்சும் போய் விட்டாரா? ஏய் அடுங்கடா, அவன் ஒரு பேச்சு தானே சொன்னான், உடனே குதிக்கிறா. ஏய் கல்ல கம்மியா சாப்பிட்டு கடுப்பா இருக்குடா. அது தெரியாம நீங்க வேற வெறுப்பேத்துறீங்க. ஓ நீ வெறுப்பா இருக்கியா? சொல்லாவே இல்ல. இப்ப பாரு குருவி வரான், கூப்பிட்டு கலாய்க்கலாம். ஏய் கூப்பிடுறா அவனை. குருவி குருவி இங்க வாப்பா. அட வாப்பா. என்னது பாப்பாவா? நமக்குள்ள என்னப்பா? என்னடா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பாப்பா பாப்பான்னு கூப்பிடுறீங்க? அவ்வளவு தூரத்துல இருந்தா வேற எப்படி கூப்பிடுது? இது தூரமா? மரியாதையா குருவின்னு கூப்பிடு. நமக்குள்ள என்ன குருவி? என்னது நமக்குள்ள என்னவா? நானே இந்த ஸ்கூல் பியூனு. என்னமோ அட்வான்ஸமா சொல்றிய குருவி. பியூன் தானே? அதுக்கு இவ்வளவு கேவலமா கூப்பிடுவியா? கூப்பிடலாமே. பிடி மாஸ்டர் பரண பாசு கூட தான் எல்லாரையும் விசில் வச்சு கூப்பிடுறாரு. அத்தப்பா. ஏய் நான் என்னையே போட்டு வாங்குறீங்களா? டென்ஷன் ஆகுது குருவி. சினிமா தட்டில கூட தான் ரஜினி வந்தா வீட்டுல அடிக்கிறோம். அதனால அவருக்கு மரியாதை கொடுக்கணும் அர்த்தமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சினிமா தட்டில கூட தான் ரஜினி வந்தா வீட்டுல அடிக்கிறோம். அதனால அவருக்கு மரியாதை கொடுக்கணும் அர்த்தமா? அதெல்லாம் ஒரு பாசம் தான். ஆமா விசில் அடிக்கிறோம், அது வேற இல்ல. பதில் சொல்லு இல்ல 10 ரூபாய். என்னடா அநியாயமா இருக்குது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பதில் சொல்லு, இல்ல நான் சொன்ன மாதிரி 10 ரூபாய் எடு. என்ன என்ன நடக்குது இங்க? குட் மார்னிங் சார். ஆ? ஆ, ஆ. என்ன நடக்குது? இல்ல சார், குறி 10 ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்துறாரு சார். ஐயோ என்னய்யா சின்ன பசங்களை போய் ஏமாத்துற? சார் அவனுங்க போய் சொல்றானுங்க சார். நீ செஞ்சாலும் செய்வேய்யா. 4 மாசம் வட்டி வாங்கிட்டு 3 மாசம் தான் வாங்கினு சொல்றவன் தானே நீ? அது ஓகே. ஒரு சிலர் 3-4 மாசம் வட்டியா கொடுக்காம முன்னாடி நிக்கிறாங்க, அவங்கள என்ன செய்யறது? Shut up. You shut up. என்னது என்னைய ஏத்தி பேசுறியா நீ? You always deliberately disobey my order. You have ability, but you don't have sincerity, electricity, municipality, community, similarity, university. ஆமா இந்த மாதிரி நான் எதனா ஒன்று பேசுனேன்னா உடனே இங்கிலீஷ்ல பேசி என்ன போட்டு தள்ளுவீங்களே. குருவி, you know what I am going to tell, you know? அதாவது மேட்ரு ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு டீ வாங்கி வரணும், அதானே? Exactly. Go. வாங்கி வரேன். Stupid. என்னடா ஒழுங்கா படிக்கிறீங்களா? இல்ல சார். இல்லையா? என்ன தைரியம் இருந்தா ஒரு ஹெட் மாஸ்டர் கிட்டே படிக்கிறேன்னு சொல்லுவீங்க? அது இல்ல சார். ஏய், கல்வி கொடுக்கறவங்க கிட்ட மரியாதையா பேசணும், புரியுதா? கல்வி மட்டும் குத்தா போதுமா சார்? யார் கொடுப்பா? இது பாயிண்ட் தான். நேத்து நைட் 6 மணி நேரம் சார். டேய், இந்த மின்மினி பூச்சி எல்லாத்தையும் பிடிச்சி கண்ணாடி பாட்டில போட்டு அந்த வெளிச்சத்துல படிக்கலாமடா. சார் மைனா படம் பாத்தீங்களா சார்? அது என்னப்பா? அதை விடு. இப்ப சிம்மினி விளக்கு வச்சு படிக்கலாமடா. சார் தேவ சகாயம் வீட்டுல காடா விளக்கு வச்சு படிக்கும்போது பூனை தட்டி எரிஞ்சிச்சு சார். என்னடா பூனையா? இல்ல சார், வீடே எரிஞ்சிச்சு சார். பரவாயில்லன்னா சொல்லுங்க சார், நாங்க அதிலே படிக்கிறோம். ஒருவேளை வீடு எரிஞ்சு போனா ஹெட் மாஸ்டர் தான் காரணம்னு சொன்னாலும் சொல்லுவானுங்க. என்ன சார் படிக்கவா? நீங்க ஒரு ஆணையும் புடுங்க வேணா, ஆளை விடுங்கடா. டேய், வீட்டுல தான் கரண்ட் இல்ல ஸ்கூல்ல டைம் கிடைக்கும் போது ஃபேனு கீழே உட்காந்து படிக்க வேண்டியதானடா. பாவிகளா, படிக்க சொன்னா ஹாரி போட்டர் சினிமாவில ஸ்டாப் பிளாக்ல காணாம போற மாதிரி காணாம போயிட்டானுங்களே. இவனுங்களெல்லாம் உருப்பட்ட மாதிரி தான்.
ஏய், இப்படி கஷ்டப்பட்டு எழுதி போட்டுட்டு இருக்கேன், நீ யாருமே அதை கண்டுக்கிறாம ஜாலியாக தூங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு? ஏன் எல்லாரும் இப்படி ஸ்லோ மோஷன்ல இருக்கீங்க? ஏ கைபாம், எழுந்துரு. எங்க கத்து பாப்போம். கத்துறான்னு சொல்றல்ல, என்னடா அது? நல்லா கத்து. இதெல்லாம் பத்தாது, இன்னும் நல்லா கத்து. என்னடா அவ்வளவுதானா? இதுக்கு மேல முடியாது சார். ஏய் முன்னல், சார் நீ எழுந்துரு. ஏய், எதுக்குடா அப்படி ஸ்டாண்டு போட்டு நிக்கிற? நல்லா நேரம் நில்றா. என்னாச்சு உங்க எல்லாருக்கும்? சுத்தமா சார்ஜ் இல்லாத மாதிரி இருக்கீங்களே. வழக்கமா உங்க எல்லாருக்கும் பாடம் எடுக்கிறவங்க தான் அப்படி ஆவாங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்னாச்சு? சார் ஃபர்ஸ்ட் பீரியட் தமிழ் சார், செகண்ட் பீரியட் இங்கிலீஷ் சார். ஆனால் இங்கிலீஷ் டீச்சர் வரலன்னு தமிழ் சார் அடுத்த பீரியடும் எடுத்துட்டாரு சார். தமிழ் உங்க எல்லாருக்கும் பாடம் எடுத்து பெண்ட் எடுத்துட்டாரு இல்ல? ஆமா, என்ன எடுத்தாரு? இலக்கணம் சார். கஷ்டம்தான். இப்ப என்ன பண்ணலாம்? எல்லாரும் எழுந்துருங்க. முடிச்சிட்டீங்களா? இன்னைக்கு ஒன்று பண்ணலாமா? கிளாஸை வெளியில் எடுக்கலாமா? 4 சவத்துக்கு நடுவில் ஒரே ஒரு வாத்தியாரை பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சுல? சரி, இப்போ நான் 3 எண்ணுவேன். முதல்ல யார் வெளியில் ஓடுறாங்கன்னு பார்க்கலாம். ரெடியா? ரெடியா? சரி, ரெடி 1 3. சார் இது போகட்டும், நீங்க 2 சொல்லவே இல்ல. ஹாய் சார், குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன சார் இங்க உட்காந்து டெக்ஸ்ட் புக் எடுத்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஸ்டாஃப் ரூம்ல போய் உட்கார்ந்து எடுத்துங்க. இல்ல சார், இங்க நல்லா காத்தோட்டமா இருக்குமேனு தான். நிஜமா சொல்றீங்களா இல்ல ஒரியா இருக்கீங்களா? வரி இல்ல சார், ஜெயிக்கணுங்கிற வெறியோட இருக்கேன். ஒரி வெரி நல்ல ஜோக். சார் ஜோக் இல்ல சார், சீரியஸாவே ஜெயிக்கணுங்கிற வெறியோட இருக்கேன். அதான் சீரியஸ் ஜோக். அப்புறம் கிளாஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். என்ன சொல்றா எங்க ஒரு பாட்டுக்காரன்? யார சொல்றீங்க? அதான் உங்க போட்டியாளர். அவருக்கு என்ன சார் அப்படி ஒரு பேரு? பசங்களுக்கு பாடம் எடுத்தா வாத்தியார்னு சொல்லலாம், ஆடு மாடுகளுக்கு பாடம் எடுத்தா பின்ன என்னன்னு சொல்ல முடியும்? எங்க அவன்? தெரியல சார், காலையில இருந்து நான் பார்க்கவே இல்ல. எங்க வேணா மேய்க்கட்டும், நம்ம வழியில வராம இருந்தா சரி. இப்ப யார் ஃபர்ஸ்ட் வந்தது? நான் தானே? சரி சரி சரி, அமைதி அமைதி. எல்லாரும் நல்லா ஓடி வந்தீங்க. கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாரும் உங்க நோட் புக் பையெல்லாம் அங்க வச்சுட்டு திரும்பவும் அதே இடத்துல நிக்கணும். சார் பாடம் எடுக்கிறீங்கன்னா சார் வெளில சொன்னீங்க, அப்ப எதுக்கு சார் பேக் கீழே வைக்க சொல்றீங்க? இப்ப நான் உங்க எல்லாருக்கும் பாடம் எடுக்க போறது இல்ல. வேற என்ன சார் பண்ண போறீங்க? பொறுங்க பொறுங்க. உங்க எல்லாம் யாரு சூப்பரா கத்துறாங்கன்னு பார்க்கலாமா? போதும் போதும் போதும், அமைதியா இருங்க. இப்படி எல்லாம் கத்தக்கூடாது. ஒருத்தர் ஒரு வாய்ஸ்ல கத்துனா மற்றவங்களும் அதே வாய்ஸை ஃபாலோ பண்ணி கத்தணும். ஓகேவா? முதல்ல யாரு? நானா? ஓகே ஓகே. வாவ் 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 வாவ். எஸ் சார், என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நாய் மாதிரி குறைக்க ட்ரை பண்றாருன்னு நினைக்கிறேன் சார். வாய்ஸ சொல்லல, பசங்களை ஏன் அப்படி பண்ண வைக்கிறான்? தெரியலையே சார்.
நான் அலற மாதிரி அழுகுறீங்க. சரியா? சரியா? சத்தமா அழுங்க. சரி சரி சரி. இப்ப நான் கோவப்படுற மாதிரி எல்லாரும் கோவப்படணும். சரியா? ஏய் 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 நம்ம ரசத்தையும் காட்டுறானே. ஆமா சார். ஓகே சூப்பர். இப்ப எல்லாரும் ஒரே மாதிரி ஸ்பீடா கை தட்டணும். மெதுவா ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்தணும். சரியா? ரெடி? போதும் போதும். முன்னாடி ஒரு ஆள் நின்றா அவங்க பின்னாடியே எல்லாரும் ட்ரெயின் மாதிரி நிக்கணும். முன்னாடி இருக்கவங்க என்ன பண்றாங்களோ அதே மாதிரி பின்னாடி இருக்கவங்களும் பண்ணணும். சரியா? கை வா, முன்னாடி வா. வாங்க, வண்டி அப்படியே கிளாஸுக்கு போகட்டும். பாத்தீங்களா சார்? யோ ஸ்டாலின், இல்லையா? இங்க வாயா வாயா. என்னையா அது? விளையாட்டு சார். அத சொல்லி கொடுக்க தான் பிடி மாஸ்டர் இருக்காருல்ல. இது வேற விளையாட்டு சார். ஆமாயா, நீ தான் என்னோட விளையாடுற. என்ன சார் இப்படி சொல்றீங்க? சார் நான் கொஞ்சம் பேசலாமா சார்? நல்லத யார் வேணாலும் பேசலாமே. பேசுறதுக்கு முன்னாலேயே அது நல்லதா கெட்டதான்னு எப்படி சார் சொல்றீங்க? அது ஹலோ, நல்லவங்க பேசினா அது நல்லதா தான் இருக்கும். நீங்க பேசுங்க எஸ்தர். பசங்களுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுங்க சார். இப்படி நாய் மாதிரி நரி மாதிரி ஊழையிடுறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பேரு டீச்சிங்கா? ஏங்க இது வேறங்க. சில சமயம் பசங்களோட மூடு டல்லா இருக்கும், இல்ல ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப இந்த மாதிரி சின்ன அவுட்லெட் இருந்தா அவங்க பயங்கரமா எனர்ஜி ஆயிடுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா? இது எல்லா இடத்துலயும் இருக்குங்க, வார்ம் அப் மாதிரி. இதுக்கப்புறம் அவங்களுக்கு பாடம் நடத்தணும்னு வைங்க, அவங்க மனசுல அப்படியே பதியும். பசங்க ஃபுல் ஃபார்ம்ல இருப்பாங்க. நான் போய் பிரயோஜனம் ஏதாவது பண்றேன். பாத்தீங்களா எஸ்தர், அவன் நம்மகிட்ட பேசுறத யூஸ்லெஸ் சொல்லிட்டு போறான். ஆமா சார், அத தான் இன்டைரக்டா சொல்லிட்டு போறாரு. நான்சென்ஸ். நான் அவனை என்ன பண்றேன்னு பாருங்க. உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது சார், போங்க. என்ன எஸ்தர் இப்படி சொல்லிட்டீங்க? நான் அவனை என்ன பண்றேன்னு பாருங்க.